இதை எங்களோட வாலிபர்களுக்கு, எங்களோட குழந்தைகளுக்கு, எங்களோட பெண்களுக்கு நான் கட்டாயமாக விளங்கப்படுத்தும். நாலாவது தெளிவாகவே விளங்குங்க, அல் இஹ்திஃபாலாத். பெருநாள் வார நேரத்தில் எங்களுக்கு மூணு பெருநாள்கள் தான் இஸ்லாமியர்களே. எங்களுக்கு தெளிவாக விளங்குங்க. என்ன? ஒன்று ஹஜ்ஜு பெருநாள், இன்னும் ஒன்று நோன்பு பெருநாள், மற்றது வெள்ளிக்கிழமை ஜும்ஆவுடைய நாள். இது எங்களுடைய பெருநாள். இந்த 3 பெருநாளை விடவும் 4வது ஒரு பெருநாள் எங்களுக்கு இல்லை. கண்ணியமானவர்களே, அது கொண்டாடுறது கூடாது. இந்த அடிப்படையில் சகோதரர்களே, நாங்கள் அந்த அடிப்படையில் நாங்கள் அவர்களோடு சேர்ந்து கொண்டாட ஆரம்பிச்சுட்டோம்டா அல்லாஹ் பாதுகாக்கணும். அந்த நேரத்தில் நாங்கள் மௌத்தா போனாலும், அந்த விதத்தில் நாங்கள் ஏதாவது ஆபத்துகள் ஏற்பட்டாலும் சகோதரர்களே, நாங்கள் அப்படியாப்பட்டவர்களோடு தான் எழுப்பாட்டப்படுவோம். சொன்னாங்க. சுருக்கமாக கடைசியாக சொல்கிறேன், கமா தஈஷூன தமூத்து. நீங்கள் எப்படி வாழ்கிறீங்களோ அப்படித்தான் மௌத்தா போவீங்க. கமா தமூத்தூன துஹ்ஷரூன். நீங்கள் எப்படி மௌத்தா போறீங்களோ அப்படித்தான் எழுப்பாட்டப்படுவீங்க என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க. இந்த அடிப்படையில் சகோதரர்களே, இதில் நாங்கள் கை வச்சவே கூடாது. பலவிதமான ஹராத்தில் கையை வச்ச வேண்டிய நிலைமை உண்டாகும். அதில் நான் தலைப்புக்கே வாரேன். பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கும் தொந்தரவு உண்டாகும். நான் இதுக்கு முன்னால் பார்த்தோம், பெரிய பாவத்தில் ஒன்று தான் அதியத்துல் முஸ்லிமீன். முஸ்லீம்களுக்கு தொந்தரவு கொடுக்கிறது மிக பயங்கரமான பெரிய பாவத்தில் ஒன்று. அதில் வந்துடும். மற்றது அல் இஷ்ராக்கு பில்லா, அல்லாஹுக்கு இணை வைக்கிறதுல கட்டுப்பட்டுடும். இன்னும் பல இமாம் தஹபி எழுதின 70 பாவத்தில் பலவிதமான பாவத்தில் தொத்த வேண்டிய, பிடுக்க வேண்டிய, அதே நிலைமையில் மௌத்தாக வேண்டிய நிலைமை உண்டாயிடும். ஆக சகோதரர்களை, இப்படியாப்பட்ட எல்லா விதமான பயங்கரமான பாவங்களுக்கும் தௌபா செஞ்சு எங்களையும் எங்களுடைய சமூகத்தையும் எங்களுடைய மனைவிகளையும் பாதுகாக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பங்களை அல்லாஹுக்கு ஜல்ல ஜலாலுஹு நம் அனைவருக்கும் ஏற்படுத்தி தருவானாக.